சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 48வது தலமும் 165வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருக்கடையூர் மயானம் 5 மயான தலங்கள் இது. அதாவது மெய்ஞானம்னு இதை சொல்லுவாங்க. இந்த கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குது. இதுவும் மேற்கு பார்த்த கோவில் தான். இறைவன் பேர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி பேர் மலர்குழல் மின்னம்மை. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாருமே ஒரு பதிகம் பாடியிருக்காங்க. பிரம்மபுரி, வில்வராணியம், கடவுர் மயானம்னு சொல்லப்படுற இந்த கோவில் முழுக்க முழுக்க பல்லவர் காலத்து கோவில். அதாவது இந்த கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் பிரம்மனை அழித்து நீராக்கி மீண்டும் உயிர்ப்பித்து அவருக்கு படைப்பு தொழிலை கொடுத்து அருளிய காரணத்தினால, உபதேசித்த காரணத்தினால திருமெய்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர்னு அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் உள்ள கிணறுல அந்த தண்ணியை எடுத்து தான் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு அதாவது இப்போ அபிஷேகமே நடத்துகிறாங்களாம். அப்போ எவ்வளோ சிறப்பாக இந்த கோவில் பாருங்கள். ஜெயங்கொண்ட சோழ நாட்டு ஆக்கூர் நாட்டு திருக்கடையூர் திருமயானமுடைய பெருமாள்னு கல்வெட்டில் அழைக்கப்படுறாரு. எண்ணற்ற சிறப்பு வாய்ந்த சோழர் கால கல்வெட்டுகள், புராண தகவல்கள் கொண்ட கோவிலுங்க இது. இதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா திருக்கடையூர் கோவிலோட மிக பழமையான கோவில்.